காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரத்துல சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அவருடைய சங்கத்தை, தொழிலாளர்களுக்கான சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான அறிக்கைகள், அந்த போராட்டத்திற்கு ஆதரவு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில தற்போது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய சிபிஐஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போவதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய 5ஆம் தேதி அன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை கண்டித்தும் நடத்த இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாம்சங் தொழிலாளர்களுடன் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை எந்தவித முடிவும் எட்டப்படாமல் இருக்கின்றன. தொழிலாளருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் காவலர்கள் கொண்டு ஒரு அடக்குமுறையை அரசு கையாள்வதாக இந்த அறிவிப்பில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினுடைய அடக்குமுறையை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தேவைகள், அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய 5ஆம் தேதி அன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறைக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போதே தமிழக அரசுக்கு எதிராக அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில அரசுக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றாக இணைந்து 5ஆம் தேதி அன்று நடத்தப் போவதாக இந்த கூட்ட அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா. மாட்டு வண்டி ஓட்டுகின்ற தொழிலாளி முதல்